அண்ணே பக்கத்து கடையில் ஆள் இல்லையா? ஆ சொல்லுங்க சார். இந்த சாவி எல்லாம் பழைய சாவி வச்சிருப்பாராம்ல, அதான் சாவி வாங்கலாம் இருந்தேன். அவர் பண்ண மாட்டார், நம்ம பண்ணி தரோம் சார். சொல்லுங்க சார். சரி ஒரு சாவியை போட்டு விடுங்க சார். வண்டியோட ஆர்சி புக்கு, ஆதார் கார்டு கொடுங்க சார். வண்டி ஓனர் ஃபாரின்ல இருக்காப்ல, சிங்கப்பூர்ல. அப்ப உங்களோட தான் கொடுங்க. எனக்கு தான் ஆதார் கார்டை எடுக்கலையே. அப்ப அவரோட தான் வாட்ஸ்அப் போட்டு விட சொல்லுங்க. அவர் வாட்ஸ்அப் நம்பர் இல்ல. ரொம்ப நாளா வந்து பக்கத்து வீட்லயே வண்டி நின்னுட்டு இருந்துச்சு. 6 மாசமாச்சு. வண்டி சும்மா நின்னுச்சுன்னா இன்ஜின் கெட்டு போயிருமாம்ல. அதனால நானே என்ன பண்ணேன், நமக்கு அடிக்கடி டீ போயிட்டு வர்றதுக்கு போக்குவரத்துக்கு வண்டி எதுவும் இல்ல. அதனால என்ன பண்ணிட்டேன், லாக்க உடைச்சிட்டேன். சரி. இப்ப சாவி மட்டும் போட்டோம்னா அவருக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும். அப்படியா? ஆமா, போட்டு கொடுங்க. சரி போட்டு கொடுத்துறேன் சார். அது ஒரு நிமிஷம் இருங்க. யாருக்கு போன் பண்றீங்க? போலீஸ்க்கு தான். என்னைய பார்த்தா திருட்டு போய மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஏங்க நாட்டுல ஒருத்தனுக்கு உதவி பண்ண விட மாட்டீங்களா? போன வைங்க. இருப்பா போட்டு தரேன். நாட்டுல நல்லது பண்ண முடியாது. போட்டு விடும்பா.